ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக விளக்குஸ்கா கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கோங்க, அதாவது 400 கிராம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் துளசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய், புதினா, மல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காயில் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. அதாவது பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பச்சை மிளகா போடுங்க. செம்ம வாசனையாக இருக்கும். இப்போயே இந்த ஸ்பைசஸை போட்டு நம்ம இது பண்ணுறப்பே செம்ம வாசமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அதில் புதினா, மல்லி சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தக்காளி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே பச்சை பட்டாணியை தூவி விடுங்க. இது எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றப்பையும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சொம்பு தேங்காய் பால். ஓகேவா, அதாவது நான் அரை மூடி தேங்காய் பாலை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு தயிர், அதாவது நல்ல தயிர், அப்படியே ஃப்ரெஷ்ஷான தயிர் அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா வதங்குற வரையும் மூடிட்டு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கும், நல்லா கொதிக்கும். அதில் நம்ம அந்த ஊற வச்ச அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ திரும்ப மூடிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ திறந்தீங்கன்னா நல்லா கொதிக்கும். அதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, அப்படியே மிக்ஸ் கொஞ்சமாக பண்ணிட்டுறீங்க. நல்லா அப்படியே செம்மையாக கொதிக்கும். அதில் அப்படியே கொஞ்சோண்டு அந்த மல்லி இலையை பிச்சு அப்படியே தூவி விட்டிங்கன்னா சும்மா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லு. இதை நல்லா திரும்ப அந்த கரண்டி வச்சு இந்த மல்லி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா செம்ம குஸ்கா ரெடி. இதில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த ஒரு கரண்டி நெய் இருக்குது பாருங்களா, அதை அப்படியே மேலே தூக்கி விட்டு அதை அப்படியே ஒரு கிளறிங்க டாப்பு டக்கராக இருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த பச்சை பட்டாணி, அந்த தக்காளி, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ஒரு சஃபியாசி லோகோ இருக்கும், அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் இங்கே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க.